தற்போதைய செய்தி. வர்தா புயல் சென்னைக்கு கிழக்கே 87 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் பழவேற்காடு அருகே வர்தா புயல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் சமயத்தில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேகத்துடன் வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் விமானங்கள் தரையிறங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வரவேண்டிய 5 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வர்தா புயல் கரையை கடக்கும் போது கனமழையை எதிர்பார்க்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னைக்கு மிக அருகே அதிதீவிர புயலான வர்தா இன்று கரையை கடக்கும் நிகழ்வு இன்னும் சில மணி நேரங்களில் பழவேற்காடு பகுதியில் நிகழ இருக்கிறது. அந்த சமயத்தில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சென்னைக்கு கிழக்கே 87 கிலோமீட்டர் தொலைவில் வர்தா புயல் மையம் கொண்டிருக்கிறது. தற்போது மைய பகுதிக்கு இந்த புயல் சின்னம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இது குறித்த விவரங்களை தருவதற்காக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையத்தில் இருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்டறியலாம். சுபாஷ், சென்னைக்கு கிழக்கே 87 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வர்தா புயல் மையம் கொண்டிருக்கு. இன்னும் சில மணி நேரங்களில் கரையை கடக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் கடப்பதற்கு உண்டான எச்சரிக்கையா என்னென்ன விடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன அறிவுறுத்தல்கள் வானிலை ஆராய்ச்சி மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தம்பி, இந்த புயலானது வங்கக்கடலில் இருந்து கிழக்கு பகுதியாக 87 கிலோமீட்டரில் சென்னைக்கு அருகே பழவேற்காடு அருகே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் தருவாயில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் அதே போல குறிப்பாக சென்னையில் அதிகனமழைக்கு பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றின் வேகமானது 110 கிலோமீட்டரிலிருந்து அதற்கு மேலாக 120 கிலோமீட்டர் வரையிலான காற்றின் வேகம் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் யாரும் அடுத்த 8 மணி நேரத்திற்கு எந்த ஒரு போக்குவரத்தும் வைத்துக் கொள்ள வேண்டாம், வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் சாலையில் இருக்கக்கூடிய மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மக்கள் யாரும் அந்த மரத்திற்கு கீழே நிற்க வேண்டாம், எங்கேயும் யாரும் சாலையில் நடக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் கூறுவது என்னவென்றால், கரையை கடந்த பிறகும் காற்றின் வேகமானது தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் அடுத்த 32 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்திற்கு இந்த காற்றின் வேகமானது தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். தம்பி, வானிலை ஆய்வு மையம் இது தொடர்ச்சியாக இந்த புயலின் நகர்வை கண்காணித்து வருகிறது. தம்பி, இது தொடர்பாக இங்கே சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். சென்னைக்கு கிழக்கே 87 கிலோமீட்டர் தொலைவில் வர்தா புயல் மையம் கொண்டிருக்கிறது. இது குறித்த அறிவுறுத்தல்களையும் வானிலை ஆராய்ச்சி மையம் வழங்கியிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். மேல் விவரங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது இன்னும் சில மணி நேரங்களில் பழவேற்காடு அருகே இந்த வர்தா புயல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பழவேற்காடு பகுதியில் நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்டறியலாம். ரமேஷ், தற்போது பழவேற்காடு பகுதியில் நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க மழை மற்றும் காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு ரமேஷ்? தமிழரச, நாம் பழவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலத்த காற்றுடன் பலத்த மழை என்பது பெய்கிறது. நேற்று இரவே இங்க இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டாலும் ஒரு சிலர் இது அதிதீவிர புயல் என்பதை உணராமல் வீடுகளிலே தஞ்சம் புகுந்திருந்தார்கள். அவர்களையும் மீட்கக்கூடிய பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியெல்லாம் நேற்று நாம் வரும்பொழுது தண்ணீர் இல்லாம ஒரு சூழல் இருந்தது. தற்பொழுது கடல் நீர் உள்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். மீனவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அச்சுறுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில பேர் அதனுடைய தீவிரத்தை உணராமல் கிராமங்களிலே தஞ்சம் அடைந்திருந்தார்கள். தற்பொழுதுதான் அவர்களுக்கு அதனுடைய தீவிரம் தெரிந்திருக்கிறது. இங்க நிற்கக்கூட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஏற்கனவே மின்கம்பங்கள்லாம் சாய்ந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கு விரைந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பேருந்துகள் மூலமாக மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஒரு சில படகுகள் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகளையும் பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி எக்ஸாக்ட் பிளேஸ் வேர் சைக்ளோன் இஸ் கிராஸ் அந்த பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக அந்த தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு தமிழக பகுதியிலே இருக்கிறோம். நேற்று இந்த பகுதியில் நாம் இருந்தோம். இந்த கடல் நீர் என்பது முற்றிலும் இல்லாத ஒரு சூழல் இருந்து கடல் நீர் ஊருக்குள் புகுதக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமில்லாமல் இங்க கூடிய நெல் பயிர்கள்
சேதமடைந்திருக்கின்றன. மீனவர்களுடைய படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவை எல்லாம் தற்பொழுது மீண்டும் அடித்துச் செல்ல கடலை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பேக்லாண்ட் என்று சொல்லக்கூடிய கடல் நீர் உள்வாங்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மின் கம்பங்கள்லாம் சாய்ந்திருக்கின்றன. அதே போல இங்க இருக்கக்கூடிய வாழை மரங்கள், அதே போல அந்த குடிசை வீடுகள், தச்சி வீடுகள் என்று சொல்லக்கூடிய வீடுகள் எல்லாம் பறந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பலத்த காற்று என்பது தொடர்ந்து 2-3 மணி நேரமாக வீசிக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய பணியில் இருக்கிறார்கள். ஏராளமான மீனவ பெருமக்கள் தானாக முன்வந்து அவர்கள் மற்ற மீனவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. நீங்கள் அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதாவது மீனவர்களிடம் பேசும்பொழுது கடந்த 20-30 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு புயலை சந்திக்கவில்லை என்று இருக்கக்கூடிய மீனவ மக்கள் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு அதிதீவிர புயலாக இருக்கிறது. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கண்ணைக்கு 8 தூரம் வரை தெரியாத அளவிற்கு பலத்த காற்று என்பது வீசிக் கொண்டிருக்கிறது. மீனவர்கள் தானாக முன்வந்து மற்ற மீனவர்களை மீட்கக்கூடிய ரமேஷ், ஒரு கடுமையான சூழல் அந்த பகுதியில் நிலவுது. நேரலையில நம்ம பார்க்கிறோம் அந்த பகுதி மக்கள்லாம் வெளியேறக்கூடிய காட்சிகளை. அந்த பகுதி மக்களை வெளியேற்றுவதற்குண்டான முயற்சிகள்ல மீட்பு படையினர், அங்க இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையாக வந்திருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் என்ன விதமான பணிகளை எல்லாம் மேற்கொள்றாங்க ரமேஷ்? மக்களை அப்புறப்படுத்தி தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இரவு உணவு முதல் பால் வரை குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வரை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கூட பார்க்கும் பொழுது இப்பொழுதும் ஏற்கனவே மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இது எதிர்பார்த்ததோட அதிக அளவிலான பலத்த காற்றுடன் புயல் வீசக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதாவது சரியாக புயல் எந்த இடத்தில் கடக்குமோ அந்த கரை பகுதியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். ஏற்கனவே இங்கு 25க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. கலங்கரை விளக்க நகர், திருமலை நகர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு தண்டூரா மூலம் நேற்றே எச்சரிக்கை விடப்பட்டிருந்தாலும் ஒரு சில பேர் இதனுடைய தீவிரத்தை உணராமல் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்ததால் தற்பொழுது அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி என்பது வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. சிலருக்கு குழந்தைகள் அழிந்து கொண்டு தற்பொழுது பேருந்துகளில் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கப்படுகிறது. சார் ரமேஷ், நீங்க வழங்கக்கூடிய தகவல்கள் சரியா நம்மளை சேர முடியாத அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு கடுமையான சூழல் நிலவுது. அந்த பகுதி மக்கள் அந்த தீவிரத்தன்மையை உணர முடியாத சூழல் இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. நீங்களும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தகவலை வழங்கிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அதிக அளவுல அந்த சாலைகளை கடந்து வர காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள எந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விதமான வசதிகள் அந்த பகுதி மீட்பு படையினரால் செய்து கொடுக்கப்படுது ரமேஷ்? இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொன்னேரியில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டபங்களில் பொதுமக்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஏற்கனவே தண்டூரா மூலமும் மைக் மூலியமாகவும் காவல்துறையினர் நேற்று அதிதீவிர படையினர் எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தார்கள். ஆனால் இது போன்ற ஒரு புயலை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. அந்த அடிப்படையிலே அவர்கள் வீட்டிலே முடங்கிவிட்டார்கள். இப்பொழுதுதான் அதனுடைய தீவிரம் தெரிந்து மக்கள் வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்தவுடன் அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக பொன்னேரியில் இருக்கக்கூடிய